தினமொரு வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வசதிமிக்க ஒரு பணக்கார மனிதரை எனக்கு தெரியும். அவர் எப்போதும் எதையாவது தின்று கொண்டே இருப்பார். அவர் மிகவும் பருமனாக இருப்பார். ஆனால் அவரால் ஒரு சிறு வேலையை கூட 10 நிமிடம் தொடர்ந்து செய்ய முடியாது. அவர் எந்த ஒரு வேலையையும் பிறர் மூலம்தான் செய்வார். மிகுதியான ஆகாரத்தால் உடல் குண்டாயிருக்கிறதே அன்றி எதையாவது செய்யத்தக்க அளவில் ஆரோக்கியமாக இல்லை. ஏனென்றால் ஆகாரத்துக்கு தக்கபடி எந்த உடற்பயிற்சியும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலருடைய நிலை இதுதான். ஆவிக்குரிய விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு உண்டு. ஏராளமான பிரசங்கங்களை கேட்பதினாலும் அநேக புத்தகங்களை படிப்பதினாலும் அடைந்த வேத அறிவு மிகவும் அதிகம். ஆயினும் வாழ்க்கையில் ஆவிக்கு ஏற்ற நற்குணங்களோ மேன்மையான சுபாவங்களோ இல்லை. நாம் கேட்கும் பிரசங்கங்கள், படிக்கும் ஆவிக்குரிய புத்தகங்கள், பங்கெடுக்கும் தியானங்கள் யாவுமே நம்மிடம் சில ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும் அனுபவங்களையும் ஏற்படுத்துவதற்காகவே. அவைகள் நம்மிடம் ஏற்பட வேண்டும் என்ற விசேஷ விழிப்புணர்வு இல்லையேல் அவைகளால் நமக்கு பயன் ஏதும் இல்லை. வேத அறிவு மூளையில் சேகரித்து வைப்பதற்காக அல்ல, அது இதயத்தில் செயல்பட்டு பண்புகளையும் நல்ல தன்மைகளையும் உருவாக்குவதற்கே. தேவ அறிவின் திரட்சியினால் எந்த பயனும் இல்லை. அதனை வாழ்க்கையில் சுபாவ ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் வெளிப்படுத்தும் பயிற்சிகள் அவசியம். கேட்பதிலும் படிப்பதிலும் விசேஷமில்லை. அதற்கேற்ப செயல்படும் விதமாக நம்மை பயிற்சிக்க வேண்டும். தேவன் விரும்புகிற பிரகாரம் வாழ்வதற்கு முன்வந்து தெய்வீக விருப்பங்களை செயல்படுத்த பிரயாசப்பட வேண்டும். அப்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் பலமாகவும் விளங்கும். சிலருக்கு வேத அறிவு மிகுதியாக உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படும் அனுபவத்தை தருகின்ற உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. எனவே வேத அறிவினால் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளை என்ற ஆவிக்குரிய அந்தஸ்தின் நிலையை அடையும் போதுதான் படித்த கேட்ட தேவ வார்த்தைகளை செயல்படுத்தும் ஆர்வம் உருவாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.